சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. இந்திய தலைவர்களை சமாதானப்படுத்தி போர்க்கால சூழலில் இந்தியாவின் ஆதரவை பெற இங்கே அனுப்பப்பட்ட சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தன் நோக்கத்தில் வெற்றி பெற்றாரா தாயே? இல்லை மகனே, கிரிப்ஸ் தோல்வியுடன் தான் தன் நாடு திரும்பினான். அவன் தோல்வி அடைய வேண்டும் என்றுதானே இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சில் உள்ளிட்ட பிரிட்டிஷ் தலைவர்கள் எதிர்பார்த்தார்கள். காரணம், அது வெறும் கண் துடைப்புக்காக நடத்தப்பட்ட நாடகம் தானே. கிரிப்ஸ் அப்போது இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் நன்கு மதிக்கப்பட்டவன்தான். சமரச பேச்சு நடத்துவதிலும் வல்லவன்தான். நேருவின் நெருங்கிய நண்பனாகவும் இருந்தான். 1942 மார்ச் 23 தன்னுடன் இங்கிலாந்து அமைச்சரவையின் கொள்கை விளக்கங்களுடன் வந்து இரகசியமாக அவற்றை வைத்திருந்து இந்திய தலைவர்களுடன் பேசினான். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த எதுவும் இல்லாமல் போனதால் கிரிப்ஸ் தன் முயற்சியில் தோல்வி அடைந்து ஏப்ரல் 12 ஏமாற்றத்துடன் இங்கிலாந்துக்கு திரும்பினான். கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வியடைய பல காரணங்கள் இருந்தன. கிரிப்ஸ் திட்டம் மறைமுகமாக பாகிஸ்தானை ஆதரிக்கிறது என்று இந்து மகாசபையினர் அதை எதிர்த்தார்கள். அது காங்கிரசுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தியது என்று கூறி முஸ்லிம் லீக் எதிர்த்தது. கிரிப்ஸ் ஏற்பாடுகள் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் எதிரானவை என்று கூறி இந்திய லிபரல்கள் ஏற்க மறுத்தார்கள். பஞ்சாபில் பெரும்பான்மையாக உள்ள முஸ்லிம்கள் தனியாக பிரிந்தால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று சீக்கியர்கள் பயந்ததால் ஆதரவு அளிக்கவில்லை. தங்களுக்கு போதிய பாதுகாப்பு தரப்படவில்லை என்று கூறி தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். உண்மையில் பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் இந்த தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பிய காரணமே இந்திய அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அல்ல, போர்க்கால நெருக்கடியை சமாளிப்பதற்காக மட்டுமே. எனவே இது தோல்வியை தான் தழுவும் என்பது முன்பே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகுதான் இந்திய அரசியலமைப்பு மாற்றங்கள் செய்யப்படும் என்பது இந்திய தலைவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையே அளித்தது. எனவே கிரிப்ஸ் தூதுக்குழுவை உள்நோக்கம் கொண்டதாகவே அவர்கள் பார்த்தார்கள். நேருவின் நண்பனாக இருந்ததால் எப்படியும் காங்கிரஸை தன் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்தான் கிரிப்ஸ். ஆனால் அதனாலேயே முஸ்லிம் லீகும் அவனை எதிர்த்தது. காங்கிரஸையும் வழிக்கு கொண்டு வர அவனால் முடியாமல் போனது. இங்கிலாந்து போர்க்கால அமைச்சரவை திட்டத்துக்கு அப்பாற்பட்ட எந்த விஷயத்தையும் பற்றி முடிவு செய்வதற்கான அதிகாரம் கிரிப்ஸுக்கு வழங்கப்படவில்லை. கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வி அடைவதையே சர்ச்சில் விரும்பினான். பிரிட்டிஷ் பிரதமரின் ஆதரவில்லாத போது கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வி அடைவதை தவிர வேறு வழி இல்லை. கிரிப்ஸ் தோல்வியுடன் நாடு திரும்புகிறான் என்று கேள்விப்பட்ட சர்ச்சில் அமைச்சரவை அறையில் அன்று நடனமாடிக்கொண்டே மகிழ்ச்சியுடன் சுற்றி வந்தான். கிரிப்ஸ் திடீரென வெறுங்கையுடன் இந்தியாவை விட்டு புறப்பட்டு சென்றது இந்திய தலைவர்களிடம் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு உள்நோக்கம் இருந்ததை உணர்ந்து கொண்டார்கள். அந்த நேரம் இந்தியாவின் மீது ஜப்பான் படையெடுக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருந்தது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் போரில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்த பிரிட்டன்
இந்தியாவை காப்பாற்றுமா என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை என்று இந்திய தலைவர்கள் நினைத்தார்கள். இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்கள் அகன்றால் ஜப்பான் இந்தியாவை தாக்குவதற்கான முகாந்திரம் எதுவும் இல்லை என்று நினைத்தார்கள். எனவே காந்தியின் தலைமையில் அடுத்த ஒரு போராட்டத்தை நடத்த முடிவு செய்தார்கள். கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்விக்கு பிறகு இனி இந்தியர்களின் பின்னால் ஓட முடியாது என்று இந்திய விவகாரச் செயலர் எமெரி கூறினான். இந்த இருமாப்பு பேச்சு இந்திய தலைவர்களை ஆத்திரமடையச் செய்தது. இந்தியா ஒரு நாடாக இல்லாததால் யாரிடம் அதிகாரத்தை கொடுப்பது என்று தெரியவில்லை என்று பிரிட்டிஷ் அரசு சாக்குப்போக்கு கூறியது. காங்கிரஸ் தலைவர்களை இது கோபத்தில் தள்ளியது. பினாங், சிங்கப்பூர், மலேயா, பர்மா ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக ஜப்பானிய தாக்குதலுக்கு இலக்காயின. அவற்றை பிரிட்டனால் காப்பாற்ற முடியவில்லை. இந்த நாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான இந்திய அகதிகள் வெளியேறினார்கள். அதேபோல ஆங்கிலேயர்களும் அரக்கான் மலைகள் வடகிழக்கு பகுதி காட்டு வழியே வெளியேறினார்கள். இவர்கள் அனைவருமே தப்பிச் செல்ல 2 வழிகள் மட்டுமே இருந்தன. ஆபத்து குறைந்த பாதுகாப்பான வழியில் ஆங்கிலேயர்களும் ஐரோப்பியர்களும் வெளியேறினார்கள். ஆபத்து நிறைந்த பாதுகாப்பற்ற வழியில் இந்திய அகதிகளை செல்லுமாறு வற்புறுத்தினார்கள். இதனால் இந்திய அகதிகள் பலர் வரும் வழியிலேயே எதிரிகளின் தாக்குதலுக்கும் பசி பட்டினிக்கும் நோய்களுக்கும் இலக்காகி உயிரிழந்தார்கள். இந்திய வீரர்களுக்கும் இனப்பாகுபாடு காட்டப்பட்டது. இவற்றை அறிந்த காங்கிரஸ் தலைவர்கள் கொதித்து எழுந்தார்கள். பர்மா வரை வந்த ஜப்பானிய இராணுவம் இந்தியாவுக்குள் நுழைவதற்கான அபாயம் இருந்தது. கல்கத்தா, மட்ராஸ், விசாகப்பட்டினம் துறைமுகங்கள் ஜப்பானிய விமான தாக்குதல்களுக்கு இலக்கானவை என்று கருதப்பட்டன. மெட்ராஸ் மக்களும் அதிகாரிகளும் பீதி அடைந்தார்கள். கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் நகரங்கள் கிராமங்களில் இருந்து மக்கள் வேறு இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டார்கள். பிரிட்டன் செயலற்று போனது. இந்த நெருக்கடியை சமாளிக்க வெள்ளையர்களை நாட்டை விட்டு வெளியேற்றி இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் துணிந்தார்கள். ஏற்கனவே 1919 ரவுலட் சத்தியாகிரகம், 1920 முதல் 22 வரை ஒத்துழையாமை இயக்கம், 1930 முதல் 34 வரை சட்ட மறுப்பு இயக்கம், 1940 தனிநபர் சத்தியாகிரகம் என 4 மிக பெரும் போராட்டங்களை காங்கிரஸ் காந்தியின் தலைமையில் நடத்தியிருந்தது. இப்போது 5வது பெரும் போராட்டமாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்ற போராட்ட உத்தியை மக்கள் முன் வைத்தது காங்கிரஸ். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில்